செடிகளுக்கு உணர்ச்சி கிடையாதுன்னு நீங்க நினைக்கலாம். பேஞ்சல் புயல்னால வந்த மலையில நிறைய குட்டையெல்லாம் நிறைஞ்சிருந்தது. அதுல அக்வாட்டிக் பிளான்ட் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்க போனேன். அப்பதான் இந்த பியூட்டியை பாக்குறேன். இது பேரு தொட்டாச்சினிங்கி. நீங்க தொட்டீங்கன்னா அது வெக்கப்படும். இது படர்ந்து வளர செடி. இது தன்னை உயிரோட வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுது. செடியை திங்கிற பூச்சிகள் இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக அதோட இலை மேல ஏதாவது ஒண்ணு பட்ட உடனே மூடிடுது. வறட்சி காலங்கள்ல தான் சேர்த்து வச்சிருக்கிற தண்ணி ஆவியாகாம இருக்கிறதுக்காகவும் அதோட இலையெல்லாம் மூடி வச்சுக்குது. இதுல ரோஸ் கலர்ல அழகான ஒரு பூ பூக்கும். அதுல இருக்கிற மகரந்தம் பூச்சிகளாலையும் காத்தடிக்கிறதுனாலையும் மகரந்த சேர்க்கை அடையுது. இந்த செடியோட விதை மேல இருக்கிற தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால பூஞ்சைகள் வந்து அந்த விதை கெட்டு போகாம இருக்குது. நல்லா வெயில் அடிக்கிறப்போ அந்த தோல் வெடிச்சு உள்ள இருக்கிற விதை வளருது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த செடி தண்ணி மேல கூட மிதந்துகிட்டே வளரும். தண்ணியில வளரும் போது இதோட ஸ்டெம் மேல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிக்குது. இதனால மூழ்கி போகாம மிதந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? அப்படியே ஒரு மிதக்கிற செடி எடுத்துட்டு வந்து வீட்டுல பான்ல வச்சு அழகு பார்க்க போறேன். செடிகளுக்கு உணர்ச்சியே கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.